ததர மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். 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 மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். ஞானத்தை நடுங்க முரல்வன. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஆனந்த வண்ணத்துள் பாஞ்சஜனீயமே. ஆனந்த வண்ணத்துள் பாஞ்சஜனீயமே. போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே. போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே. சால பெரும் பறையே பல்லாடி செய்வாரே. சால பெரும் பறையே பல்லாடி செய்வாரே. கோல வீழகே கொடிய விதானமே. கோல வீழகே கொடிய விதானமே. ஆதி நிலையாய் அருளே ஒளியும் பவாய். 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 மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. கோல விளக்கே கொடியே விதானமே. ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனோடு எப்படியாவது சேரமாட்டோமா என்கின்ற அவாவில் இருந்தாள். நோம்பிருந்தாள். தோழிகளை அழைத்தாள். காவல் காப்பான் கோயில் காப்பானிடம் வினவினாள். யசோதை நந்தகோபாலன் பலராமனிடம் முறையிட்டாள். நப்பின்னை பிராட்டியிடம் முன்னிட்டாள். கடைசிய கிருஷ்ணரை பிரார்த்தித்தாள். இப்போதாவது கண்ணன் திறக்க மாட்டானா? அந்த மொமெண்ட் கிருஷ்ணர் என்னை கட்டாட்சிக்க மாட்டானா நினைச்சு இந்த 26வது நாள் போனா கிருஷ்ணருடைய வீட்டு கதவு திறந்தது. கண்ணன் வந்து நின்றான். கண்ணனை பார்த்தவுடன் இப்பேற்பட்ட பெருமையோடு கூடிய பெம்மானே, எங்கள் மீது வியாமோகம் உடையவனே, இப்பேற்பட்ட செல்வத்தோடு இருக்கக்கூடியவனே, எல்லா விதமான குணகணங்களுக்கு சேர்த்தியாக இருக்கக்கூடிய மாலே மணிவண்ணா, அப்பேற்பட்ட நல்ல நிறத்தோடு கூடியவனே. மணிவண்ணா என்று சொன்னால் அது பல வியாக்கியானங்களில் ஒரு விதமான ஒரு நீலம்னு எடுக்கிறா. சில இதில் கருத்த நிறம்னு எடுக்கிறா. சில இதில் பச்சை நிறங்கிறா. கம்பர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சேர்த்து போட்டாலும் இது என்ன நிறம்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மணிவண்ணா மாலே மணிவண்ணா. என்ன ஒரு பூரிப்பு ஏற்பட்டிருக்கோம் பாருங்க ஆண்டாளுக்கு. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி மாதத்தில் நாங்கள் நோம்பிருந்து உன்னை ஆசிரயிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். மார்கழி நீராடுவான். மேலையார் செய்வனகள் வேண்டுவென கேட்டியேல். இதற்கு ஏதேனும் முன்மாதிரி இருக்கின்றதோ? இருக்கே முன்மாதிரி. அது என்ன முன்மாதிரின்னு பார்த்தா, எங்களுக்கு முன்னாடி பாகவதம் நடந்த காலத்தில், அதாவது கிருஷ்ணாவதாரம் நடந்த காலத்தில்
நீ வசித்த கிராமத்தில் இருந்த ஆயர் பெண்கள் பாவை நோம்பிருந்து அம்பாளை நோக்கி விரதம் இருந்தார்கள். நாங்களோ பரமைகாந்திகள் உன்னை அடைவதற்கு உன்மூலமாகவே அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால சொல்றா, மேலையார் செய்வனகள் வேண்டுவென. அதனால எங்கள் பெரியோர்கள் என்ன செய்திருக்கின்றார்களோ அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, சனாதன தர்மத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி இருந்தாலும் இதிகாச புராணங்கள் இருந்தாலும் பழக்க வழக்கங்கள்னு வரும்போது பெரியவாள்லாம் ஒன்று சொல்லுவா, சிஷ்டாச்சாரத்தில் என்ன இருக்கு, உங்க பெரியவா என்ன பண்ணுவா? பல பேர் சொல்லியுள்ள எங்க பெரியவா ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எங்கள் முன்னோர்கள் எங்க பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்கா, மேலையார் செய்வனகள், உங்க பெரியவா என்ன பண்ணியிருக்காளோ அதை கடைபிடியுங்கள். ஒன்றும் பண்ணலைன்னா நம்ம ஏற்படுத்திக்கணும், ஒன்றும் பண்ணலேன்னு சொல்லிட்டு நிறுத்த முடியாது. மேலையார் செய்வனகள் வேண்டுவென கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலத்தை, இந்த உலகத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அப்படியே கிடுகிடு படி செய்யக்கூடியவனை, அப்பேற்பட்ட தேஜஸோடு கூடியவனை, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. அவனா அவனுடைய ஆயுதமா? மேலே சொல்றார், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து. பால் பலபட படப்படான்னு ஒரு சுத்தமாய் சத்வகுணத்துக்கு வெளிக்காட்டாய் இருக்கக்கூடிய பாலின் நிறத்தோடு கூடிய பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே. இந்த பாஞ்சஜன்யத்தின் மீது ஆண்டாளுக்கு அப்படி ஒரு காதல். நாச்சியார் திருமொழியில் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டும். விரகதாபத்தில் இருக்கின்றாள். கண்ணனுடைய அதரம் சுவையும் அதே மாதிரி அவனுடைய எச்சில் சுவையும் எப்படி இருக்க வேண்டும், வாசனை எப்படி இருக்க வேண்டும்னு கேட்கணும். ஆயுதங்கள் மற்றையெல்லாம் விட்டு விட்டாள். இப்போது கேட்டாள், கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்திருக்குமோ, மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. வெண்சங்கே, விழுவிழேன்னு நிறத்தோடு கூடிய சங்கே, எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்ல மாட்டியா? என்னன்னு கேட்டான். என்ன தெரியுமோ, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. கமலப்பூடைய நாற்றம் வாசனை இவனுடைய அந்த திரு அதரத்தில் இருக்கின்றதா, அல்லது கருப்பூரத்தின் வாசனை இருக்கின்றதா? கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ. அந்த சங்கு சொல்லி என்னன்னே சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல வாசனை இருக்குமா. சரி, வாசனை விடு, சுவையை பார்ப்போம். நீ சுவைக்கின்றாய் அவனுடைய எச்சிலை. அதனால திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, ரொம்ப தித்திக்குமோ. மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும். மாதவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் நான் யார்கிட்ட கேட்க முடியும் சங்கே? விழிப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே. வெண்சங்கே, எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? அப்படின்னு ஒரு பதிகமே பாடினாள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில். அதே ரீதியில் பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, விளவிளேன சத்வகுணத்துக்கு வெளிக்காட்டாய் இருக்கக்கூடிய பாஞ்சசன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. இந்த சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. இதுக்கெல்லாம் காரியம் என்ன? சால பெரும்பறையே. எப்போது காரியம் நடக்கும்? நீ அசுரர்களை ஜெயித்தால், அரக்கர்களை ஜெயித்தால். இங்க வந்திருக்கக்கூடியவன் நாங்க ஃப்ரெண்ட்ஸுமா, உன்னை தேடின்னு வந்திருக்கோம். சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. பறை என்கின்ற வாத்தியத்திலிருந்து துவனி பிறக்க வேண்டும். சால பெரும்பறையே பல்லாண்டு, அப்பேற்பட்ட பல்லாண்டை இசைப்பாரே, அந்த பல்லாண்டை பாடிக்கொண்டிருப்பார்கள். இசைப்பாரே கோல விளக்கே, அப்பேற்பட்ட விளக்காய் இருக்கக்கூடிய பெம்மானை கோல விளக்கே. கொடியே விதானமே, எதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்களோ, எதெல்லாம் ஒரு நோம்பிருந்து பலனை பெறுவதற்காக பெருமை சேர்க்குமோ அதெல்லாம் சொல்றா. கோல விளக்கே, கொடியே, விதானமே. விளக்குன்னு சொன்னா விளக்கை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், ஞானத்தை போதிக்கும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். கொடியே வெற்றியை காண்பிக்கும், வீரலட்சுமியை காண்பிக்கும். விதானமே கொடையாக இருக்கும், நமக்கு ஆசிரியமாக இருக்கும். ஆலி நிலையாய், அப்பேற்பட்ட குணங்களோடு கூடியவன் நீ. ஆண்டாள் பெருமாளை பார்த்தோம்னு சொல்றா, நீ சாதாரணப்பட்டவன் அல்ல, ஏதோ எங்க வயசுல இருக்க மாதிரி கிச்சு மாதிரி நின்று இருக்க, சாதாரணப்பட்டவன் அல்ல. ஆலி நிலையாய். ஒரு காலகட்டத்தில் மார்க்கண்டேயர் என்னும் மகர்ஷி பிரளய காலம் எப்படி இருக்கும்னு விசாரம் பண்ணாராம். அப்போது பெருமாள் காண்பிக்கின்றேன்னு சொன்னாரா. கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருனாரா. மலைகள் இடிச்சுக்கிறது, மரங்கள்லாம் அப்ரூட்டாய் கீழே வருது, ஓடி வரக்கூடிய நதிக்கும் சேரக்கூடிய சமுத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பிரளயார்ணவம் போல் த ஓஷன் ஆஃப் டெல்யூஜ் மாதிரி இருக்கு. எல்லாம் எதுன்னு இருக்கு, எங்க இருக்கோனே தெரியல, வெளிச்சமே இல்லை, அமாவாசைய ராத்திரி மாதிரி இருக்கு. அப்படியே நீராடிண்டே போறார். அப்படியே அந்த பக்கம் நீஞ்சுண்டே போகும்போது மார்க்கண்டேயருக்கு ஓரமா வட்டதளம் தெரியறதா. வட்டதளத்துல ஒரு கிருஷ்ணரா. அந்த கிருஷ்ணர்
ரொம்ப அழகா இருக்காராம் அந்த குழந்தை. கிருஷ்ணர்னு நான் சொல்லிவிட்டேன், ஒரு குழந்தையா நீலரத்னம் போல இருக்கான். யாருன்னு போய் காட்டாராம். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணி விட்டுதான், கால் கட்ட விரல் எடுத்து சூப்பிண்டுதான். அப்போதுதான் சொல்லித்தான், நான் அத்தனைக்கும் காரணம்னா இதுக்கு சட்டுன்னு ஒன்றும் புரியல. அப்போ உடனே மார்பகத்துல ஸ்ரீ மகாலட்சுமியை காண்பிச்சுதான், ஐயோ மகாலட்சுமி இருக்காளே, இது ஸ்ரீயப்பதியான நாராயணனாச்சேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இழுத்துடுத்து. இந்த வேக்யூம் கிளீனர்லாம் இழுக்க பாருங்க, அந்த மாதிரி இழுத்துடுத்து. உள்ள போய் பார்த்தா அங்க 2 மலை, அங்க ஒரு நதி, அங்க ஒரு கடல், அங்க சுத்தி மரங்கள், அங்க ஒரு ஆசிரமம். ஆசிரமத்துக்கு வெளியில ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கார். யாருன்னு பார்த்தா மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் தெரியுது. இன்னும் சட்டுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்குள்ள மறுபடியும் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டார். அப்பேற்பட்ட பகவான் அத்தனையும் என் வயத்துக்குள்ள வச்சுருக்கேன்னு காமிச்சார் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஆலிநிலையாய், ஆலினையில் துயின்ற எம்பெருமானே வட்டபத்திரசாயி, அத்தனையும் உனக்குள்ள இருக்குன்னு நீ சொன்னியே. ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று இந்த 26ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணரை பார்த்த சந்தோஷத்தில் சங்க கேட்கறா, பறைய கேட்கறா, குணாதிசயங்களை பாடுறா, ஆலிநிலையாய் என்று சர்வலோகேஸ்வரனுடைய பரத்வத்தை கொண்டாடுறா. அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்காக இவ்வளவு நாள் நோன்பு இருந்தா. நெய்யை சாப்பிடல, பாலை குடிக்கல, எதுவுமே பண்ணல. பெருமாளுக்கு பாவமா இருக்காத, நெளிஞ்சு போயிருக்க மாட்டாளா ஆண்டாள்? அனுகிரகம் பண்ண மாட்டாரா? சாப்பிடுறீன்னு சொல்ல மாட்டாரா? அது எப்ப சொல்ல போறார்? நாளைய தினம் பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்பாடுடையனவே, ஷாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் வேதசாரமான இந்த பக்தி பிரபந்தம் திருப்பாவையில் பகவானை அடைய வேண்டும், அவனுடைய கருணைக்கு கிருபைக்கு பாத்திரபூதை ஆக வேண்டும் என்பதற்காக, தனியாக சென்றால் நன்றாக இருக்காதே, கூடியிருந்து குளிர வேண்டும் என்பதற்காக பாகவதோத்தமர்களை, அவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியை பாடி, அவர்களோடு கண்ணனுடைய இல்லத்துக்கு சென்று அவனுடைய பரிவாரத்தில் உள்ள மக்களை பாடி, கடைசியில் கண்ணனை 21ஆம் பாசுரம் தொடங்கி 25ஆம் பாசுரம் ஈராக பாடுகின்றாள். ஆண்டாளுடைய இந்த கிரமத்தை முதல்ல பாகவதோத்தமர்களை அண்டி, பின்பு இருக்கக்கூடிய தேவதைகள் இந்த இடத்துல சொன்னா அப்பா, அம்மா, பலராமன், நப்பின்னை இவர்களை அணுகி கடைசியில் பெம்மானை அடைய வேண்டும், ஸ்ரீயப்பதியான நாராயணனை அடைய வேண்டும் என்கின்ற கிரமம் நிகமத்தை, வேதத்தையும் ஆகமத்தையும் அடிவொற்றி இருப்பதை பார்த்துவிட்டு ரொம்ப பூரிப்படைந்தார் எம்பெருமான். ஒரு கோவிலுக்குள்ளே செல்லும் போது கோபுரத்தை சேவித்துக் கொள்வோம். கோபுரத்தை சேவித்த பிறகு உள்ளே சென்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பம், துவஜபட்டத்தை சேவிப்போம். பலிபீட்டத்தை பார்ப்போம். சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிப்போம். ஆச்சாரிய பிரமுகர்களை பார்ப்போம். ராமானுஜன், சுவாமி தேசிகன், சுவாமி மணவாள மாமுனிகள், இப்பேற்பட்ட ஆச்சாரிய சீலர்களை பார்ப்போம். அவர்களுக்கு ஞானம் கொடுத்த மயர்வர மதிநலமருள பெற்ற ஆழ்வார்களை தரிசிப்போம். இத்தனை பேரையும் சேவிச்சுட்டு புருஷகார பூதையாய் பெருமாளோடு நித்திய அனபாயினியாய் இருக்கக்கூடிய தாயாருடைய தனிக்கோவில் நாச்சியார் சன்னதிக்கு போவோம். தாயாருடைய சிபாரிசின் பேரில் நேல மூல கர்ப்பகிரகத்துக்கு சென்று பெருமானை சேவிப்போம். அதே ரீதியில் ஆண்டாளும் பாகவதோத்தமர்களோடு கூடியவளாய், கொடியே விதானமே என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாயில் காப்பான் கோயில் காப்பானை பிரார்த்தித்து, உள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய பரிவாரத்தை சார்ந்தவர்களை நினைத்து, தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நப்பின்னையினிடத்தில் சரணாகதி செய்து பெருமானிடத்தில் செல்லுகின்றாள். பாடிய கேட்ட எம்பெருமான் பார்த்தார். எவ்வளவு பூரிப்பா இருக்கு, நம்மள நினைச்சு இத்தனை பாடியிருக்காளே, அவளுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கதவை திறக்க பெருமானுடைய திவ்ய லாவண்யத்தை கண்ட ஆண்டாள் மாலே என்று வியாமோகித்து பாடக்கூடிய பாசுரம் இது. மாலே, வியாமோகம் உள்ளவனே, எங்களிடத்தில் ரொம்ப ஆசை கொண்டவனே, மணிவண்ணா, நீலமணி நிறமும் ஸ்வபாவமும் உள்ளவனே, நல்ல நீலமணியை ஒத்த ஒரு நிறம், நைல்யம் உன்னிடத்தில் இருக்கின்றது. ஸ்வபாவமும் ரொம்ப ஒரு ஜலத்துக்கு இருப்பது போல் சௌலபிய சௌஷீல்யாதி குணங்களோடு கூடிய எம்பெருமானே மணிவண்ணா,
மார்கழி சிறந்த மாதமாக தனுர் மாசமாக இருக்கக்கூடிய மாதங்களில் மார்கழின்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழியில் மார்கழி திங்கள்னு சொன்னேன். இங்க மார்கழி நீராட்டம் என்று நீராடுவான். நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக நாங்க இடைப்பிள்ளைகள் அத்தான பேரும் சேர்ந்து திருமுக்குளத்துக்கு சென்று நீராடி வருகின்றோமே, உனக்கு தெரியவில்லையா? மேலையார் இப்ப நீ கேட்கலாம், என்னை அடைவதற்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு நீ கேட்கலாம். பதில் சொல்ற கேளு கண்ணா. மேலையார் முன்னோர்கள், எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரிய பிரமுகர்கள், பெரியோர்கள் அத்தனை பேரும் மேலையார் செய்வனகள், செய்யப்படும் கிரிசைகள்னா கிரியைகள்னு அர்த்தம். அவர்களால் சொல்லப்படுத்த கிரியைகள் வேண்டுவன அபேட்சிக்கப்படும். அவை யாவை? ஒரு பெரியவர்கள் சொல்லியிருக்கானா அதை காதால கேட்க வேண்டும் என்றோ அதை நாங்கள் காதால கேட்டு அதை நாங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம். அதனால வேண்டுவன கேட்டியேல் என்று கேட்கிறாயாகில் ஞாலத்தை எல்லாம் பூமி முழுவதும் அங்கண்மான் ஞாலத்தரசர், ஞாலம்னு சொன்னால் பூமி, அதனால ஞாலத்தை எல்லாம் இந்த பூமி முழுவதும் நடுங்கும்படி நடுங்க முரல்வன ஒலிக்கின்றனவும் பாலன்ன. அதே சமயத்தில் சத்வகுணம் தோய்ந்து இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தோடு கூடிய போன்ற வெளுத்த வண்ணத்து நிறமுள்ள உன் பாஞ்ச உன் வலம்புரி சன்னியமே சங்கே, சங்க பார்த்து சொல்றாய், பேர்பட்ட சங்கே போல்வன சமமானவையும் போய்ப்பாடு வெகு மிக பெரிய உடையன, உருவமுடையதான பெரிய உருவம். சங்க பத்தி முதல்ல சொன்ன சங்கு என்கின்ற வாத்தியம் தானாக போரிடாது. ஆனால் போரிடுவதற்கு முதல்ல சங்கநாதம் தான் கேட்கணும். நீங்க பகவத்கீதையை காலக்ஷேபமா கேட்டீங்கன்னா முதல் அத்தியாயம் முழுக்க சில ஸ்லோகங்கள் இவர் இந்த சங்க வாஸ்டர், அவர் அந்த சங்க ஊதினர், அவர் இந்த சங்க ஊதினர், சங்கு ஊதுறதுலயே நின்றுபடும். இவ்வளவு சங்கங்கள் ஊதனமான்னு கேட்டா சங்க வாத்தியம் என்பது உயர்ந்த வாத்தியம், மங்கள வாத்தியம். போரிடுவதற்கும் சங்கம் வேணும். பொய்ப்பாடு வெகு மிக பெரிய உடையன உருவமுடையதான சங்கங்கள், சங்குகளும். இப்போ பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய சங்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் கதவு திறந்த பிறகு எத்தனையோ சங்கங்களின் நாதம் கேட்கவில்லையா? சங்கங்கள் சங்குகளும் சால பெரும் பெரிய பறை என்ற ஒரு பெரிய வாத்தியம் என்கின்ற பறை வாத்தியமும் பல்லாண்டு, பல்லாண்டுன்னு சொன்னா வாழ வேண்டும் என்கின்ற பல்லாண்டு, மங்களம் மங்களம் என்கின்ற பல்லாண்டு, எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற பல்லாண்டு. இசைப்பாரே பாடுகின்றனவும் அத்தனை பேரும் பாடுறாய்னா பெருமாளுடைய கதவு திறந்து விட்டால் அந்த நாதம் கேட்க வேண்டாமா? எத்தனையோ பக்கத்திலிருந்து சங்கநாதம், எத்தனையோ பேரி வாத்தியங்கள், எத்தனையோ பறை வாத்தியங்கள். இசைப்பாரே அப்போது எல்லா பக்கமும் கேரளத்துக்கு போனேன்னா அந்த கர்ப்பகிரகத்துல என்ன அழகா அந்த விளக்கு எரியும் தெரியுமோ, அந்த மாதிரி கோல விளக்கே மங்களகரமான தீபங்களும் கொடியே துவஜங்களும், அந்த கொடி ஆடுறது விளக்கு எரியறது விதானமே மேற்கட்டிகளுமாம் ஆலின். யாருக்கு இதெல்லாம் இந்த வாத்தியங்களும் நாதமும் விளக்கும் பட்டொளியும் அந்த பட்டையும் அந்த துவஜ பட்டையும் யாருக்கு இதெல்லாம் என்று கேட்டால், ஒரு காலத்தில் மார்க்கண்டேய மகர்ஷி பிரளய காலம் எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது கண்ணு மூடிக்கொள் மார்க்கண்டேயா, கண் திறந்து பார் என்று சொன்ன பிறகு அத்தன மலைகளும் அத்தன மரங்களும் அத்தன செடிகளும் அத்தன பாறைகளும் ஜலமயமாக ஜலார்ணவத்தில் கிடக்க அங்கு ஒரு ஆளிலேயில் ஒரு சிறு பாலகனாய் அருக்கண் வளர்ந்த எம்பெருமானே, உன்னிடத்தில் நீ யார் என்று கேட்க கால் கட்டவரலை எடுத்து வாயில் சூப்பிண்டாயே பகவானே. அப்போது உன்னுடைய வடிவழகை பார்த்த மார்க்கண்டேயர் பார்த்தார். அப்பா நீ யாருன்னு கேட்ட போது உனக்கு லட்சியமாய் உன்னை எடுத்து காட்டக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி மார்பில் காண்பித்து இதோ பார் மார்க்கண்டேயா என்று சொன்ன எம்பெருமானே, நீ ஆலின் இலையாய் ஆலமரத்தின் இலையில் இலையாய் பள்ளி கொள்பவனே. அத்தனை பூ உலகம் அத்தனையும் அவருடைய குஷிக்குள்ள இருக்கான். வேடிக்கையா சொன்னார், ஆல், ஆல்னா எல்லாம் அர்த்தம் இல்லையா? when you speak of the word all, all எல்லாம் அர்த்தம். ஆல் இன் இலை அத்தனையும் அந்த இலைக்குள்ள இருக்கு அப்படின்னா அவர் வயிற்றுக்குள்ள இருக்கு. ஆலின் இலைங்கிறதா ஆலின் இலையா மாறிடுத்துன்னு வேடிக்கையா சொன்னார். ஆலின் இலையாய் பள்ளி கொள்பவனே அருள், நீ எல்லாத்தையும் ஸ்வீகரிப்பவன், எல்லாமே உனக்குள்ள இருக்கு. உனக்கு அருள்வது ஒண்ணு புதுசே கிடையாது. எனக்கு அருள்வாயாக அவற்றை அனுகிரகிக்க வேண்டும். ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்க கூடியது 26வது பாசுரம். மேலையார் செய்வனகள். நம்ம சனாதன தர்மத்தில் வேதம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கும், பின்பற்ற வேண்டும். வேதாந்தம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கும், அதை விசாரிக்க வேண்டும். ஆகமம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கும், அதை நாம் பின்பற்றி பார்க்க வேண்டும். எல்லாம் இருக்கு. ஆனா இதுல சொல்லாததெல்லாம் நம்ம சிஷ்டாச்சாரத்துல நம்ம பெரியோர்கள் சொல்லியிருப்பா.
பெரியோர்கள் சொல்லியிருக்கும் போது அதையும் நாம் கேட்டு நம்மளால் முடிந்தவரை விசாரித்து செய்ய வேண்டும். இப்போ நான் ஏன் நம்மளால் முடிந்தவரைன்னு சொல்றேன்னா, வாஸ்தவமாவே சொல்றேன். இப்ப சில விஷயங்கள் நீங்க உயர்ந்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், நீங்க உங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கா, உங்க அப்பா அம்மா அவ அப்பா அம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு பண்ணின்னு வந்திருப்பேன். இப்ப காலம் ஜெனரேஷன் கேப்புங்கிறது ரொம்ப நாள் இல்லை. இப்ப இந்த வருஷத்து பிறந்த குழந்தைக்கும் அடுத்த வருஷம் பிறந்த குழந்தைக்குமே ஜெனரேஷன் கேப் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல if we want to become modernized, it is okay, but we are becoming westernized. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ நீங்க உங்க பேரங்கிட்டயோ பேத்திக்கிட்டயோ 4 விஷயங்கள் சொல்றேன்னா அதை நாசூக்கா சொல்லுங்க, அதை எடுத்து சொல்லுங்க, அதற்குண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து சொல்லுங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விட்டுருவோம். அதாவது சொல்லி பாருங்க, இந்த மிரட்டி ஒரு குழந்தையை அகப்படுத்தணும் நினைக்கிறது, அதை ரொம்ப மிரட்டி 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 இப்படி செய் அப்படி செய், அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னா அது கொஞ்ச நாள் இப்படி இருக்கும். ஒரு நாள் டமால்னு விடிச்சு விழுபடும். அப்போ நீங்க வருத்தப்படுவேன். இதெல்லாம் நான் அடியனுடைய சிறு அனுபவம். எனக்கு என்ன வயசு, உங்க அனுபவத்துல பாதி இருப்பேனா கால் இருப்பேனா, ஆனா இத்தனை பேரை பார்த்த அனுபவத்துல சொல்றேன். Do not make your children rebels. அதனால நம்ம பெரியவர்கள் பண்ணிருக்கான்னு சொன்னா அதை பின்பற்ற வேண்டும். நீங்க பண்றேள் ரொம்ப வசதி, நீங்க அவாளும் பண்ணணும்னு நினைக்கிறேள் அதுவும் சரி, எடுத்து சொல்றேள் அதுவும் சரி, எதுவுமே இதுல தப்பில்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அதுகளை ரொம்ப அடிச்சு வெசி இதெல்லாம் பண்ணேன்னா அது பிற்காலத்துல ரெபெல்லா மாறிவிடுத்துனா நம்ம சனாதன தர்மம் ஒரு குழந்தையை இழக்கும். அதனால அவர்களை நல்ல விதத்தில் சேருங்கொண்டா பிரார்த்தனை. பல பேர் சொல்லுவா, நீங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொன்னா உங்க உபன்யாசத்தையே கேட்க மாட்டேன், நீங்க அந்த காலத்துல அவ அனந்தராம தீட்சிதர் இப்படி சொன்னாரோ, துப்பில் சுவாமி இப்படி சொன்னாரோ அப்படி சொல்லணும். அவா காலம் வேற. I am a part of the current generation. நானும் 80s 90sல பிறந்தவன், எனக்கும் தெரியும். இந்த காலகட்டத்து குழந்தைகளுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுதான் நான் இதை சொல்றேன். அதனால எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாதீங்க, நல்ல விதத்துல சொல்லுங்க. கேட்பா. எந்த வீட்டு குழந்தைகளும் காலத்துல குழந்தை மாறிவிடாது. அதுக்கு நல்ல புத்திங்கிறது பெருமாள் கொடுத்திருக்காரு, மாறும். ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தை கரெக்டா வச்சுங்கோ. சாமி கண்ணை குத்தம் அத்தை குத்தம் இத்த குத்தம் ஏதாவது சொல்லி நீங்க சனாதன தர்மத்துக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க. அதனால ஆண்டாள் சொல்லுவது மேலையார் செய்வனர்கள், பெரியோர்கள் சொல்லுவதை அவள் செய்தாள். அவ ஏதோ அவ அப்பா அப்படி சாஃப்டா வளர்த்து விட்டார், அந்த குழந்தை கூட்டு கொடுத்து. இது தேசிகனுக்கு எப்படி பொருந்தும்? ராமானுஜர் சொல்லக்கூடிய வழியைத்தான் தேசிகன் பின்பற்றினார். ராமானுஜர் தாம் பரமபதிக்கும் தருவாயில் 5 விஷயங்கள் சொன்னார். ஸ்ரீவாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திக்கவும், அதற்கு தகுதி உண்டா இல்லையாகில் நீங்கள் அருளி செயல்கள் அதாவது திவ்ய பிரபந்தத்தில் ஈடுபட வேண்டும், இப்படின்னு 5 விஷயங்கள் சொன்னார். அது ரகசியத்திரை சாரத்தில் எடுத்து சொன்னார். இதுதான் ராமானுஜர் சிஷ்யர்களுக்கு சொன்னது. நான் புதுசா ஒண்ணு சொல்லிட போறது, இதையே என் சிஷ்யர்களும் பின்பற்றட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இது எப்படின்னா மேலையார் செய்வர்கள் வேண்டுவென கேட்டீர்கள் என்று சொல்லுவது போல் தெரிகின்றது. ஆண்டாள் இருந்த அந்த திருப்பாவை நோன்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய பாசுரம் இது. கண்ணனைத்தான் பார்க்க வேண்டும், கண்ணனை எப்பொழுது பார்க்க போகின்றோம் என்கின்ற கேள்வி எல்லாம் ஆண்டாளுக்கு எழ 26ஆம் பாசுரத்தில் பார்க்கின்றாள். நேற்றைய தினம் நாம் பார்த்தது என்ன? கிருஷ்ணரை அனுபவிச்சா, கிருஷ்ணனுடைய குணாதிசயங்களை அனுபவிச்சா, காத்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணரை பார்க்க முடியுமா. அப்ப கிருஷ்ணர் கதவை திறக்க போறார். அது திறந்து காட்சி கொடுத்த பாசுரம் 26ஆம் பாசுரம். மாலே மணிவண்ணா என்று துவங்கக்கூடிய பாசுரம். மாலே அப்படின்னா என்ன? விஷ்ணு. அவ்யுத் திருமாலேன்னு அர்த்தம். அதாவது மகாலட்சுமியோடு கூடியிருக்கக்கூடிய மாலே. மாலேன்னு சொன்னா பொதுவா அடியவர்கள் பால், பக்தர்கள் பால் வியாமோகம் கொண்டவர், ரொம்ப பெருமாளுக்கு கருணையாம் ஆசை கொண்டவர். அடியவர்கள்னு பார்த்தா, அதுவும் குழந்தைகள்னு பார்த்துட்டா போறோம். எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள். அதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டோம்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லல. எனக்கே பயமா இருக்கு, நீங்க ஏதாவது திரும்பி கேள்வி கேட்டா நமக்கு தெரியாதுன்னு. அந்த அளவுக்கு டக்குன்னு சொல்றீங்க இல்லையா? பெருமாளுக்கு உங்களை பார்த்தால் அவ்வளவு பிடிக்கும். மாலே மணிவண்ணா. மணிவண்ணா, மணிவண்ணான்னு சொன்னால் ஒரு சஃபயர் ஸ்டோன், அழகான ஒரு நீல நிற கல்லை ஒத்திருக்கக்கூடிய நிறம் படைத்த கண்ணா. நீலமேக சியாமளன் அப்படின்லாம் பேர் இருக்கு இல்லையா? அந்த நீல கலர் ஸ்டோன் மாதிரி, அந்த நீலரத்னம் போல், இந்திரநீலம் போல் இருக்கக்கூடிய கண்ணா. அதான் பெருமாள் என்ன பண்ணிட்டார், அந்த நிறம் எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டும். அந்த நிறத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு ப்ளூ எடுத்து ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதை கொஞ்சம் கலர் நல்லா டைல்யூட் பண்ணி சட்டையெல்லாம் தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதனால மாலே மணிவண்ணா, அப்பேற்பட்ட மணியை ஒத்திருக்கக்கூடிய நிறத்தோடு கூடிய மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இத்தனை நாளா
ஏதோ மார்கழி நீராடுவானா வாய் மட்டும் சொல்லல, போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். காலங்கார்த்தால நோன்பு இருந்து உன்னை பார்க்க வேண்டும், உன்னை தொழ வேண்டும், உன் அடைய வேண்டும்னு இருந்திருக்கோம். அப்ப பெருமாள் கேட்பாரு இல்லையா, சரி இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்கே, இதெல்லாம் பெரியோர்கள் வேதம் அங்கீகாரம் பண்ணியிருக்கா. எதுவாக இருந்தாலும் வேதோக்கிலோ தர்ம மூலம். நம்ம சனாதன தர்மம் இந்து மதம்ங்கிறது வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த மதம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஆண்டாள் மேலையார் செய்வனர்கள், அவர் வேதத்துல சொல்லியிருக்கா இல்லையான்லாம் தெரியல, எங்களுக்கு முன்னோர்களான பெரியோர்கள் இதை அனுஷ்டானம் பண்ணியிருக்கா. அப்படின்னா வேதத்துல சொல்லாததை பண்ணலாமா? அவ்யுக்தி, பண்ணக்கூடாது. அப்படின்னா அது பெரியோர்கள் தானே பண்ணியிருக்கா, வேதத்துல இல்லையே. ஆமா, ஆனா வேதத்துல இருந்தா வந்து வாக்கியத்தை காமிச்சிருக்க பண்ணுங்க. வேதத்துல இருக்கு சார் பாருங்க, இந்த ரிக்வேதத்துல 5வது மண்டலத்துல இப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கணும், காமிக்கலையே. என்ன ஞாபகம் வச்சுக்கோ, வேதத்துல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், நோ டவுட். ஆனா சில முறைகள் பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணா மட்டுமே போறோம், அதுவே பிரமாணம். அதுக்கு சிஷ்டாச்சாரம்னு பேர். பெரியோர்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா, இப்ப பஞ்சகஜம் இப்படி கட்டிட்டு இருக்கா, எந்த சார் யஜுர்வேதத்துல இந்த மாதிரி 3வது முடிச்சு இந்த பக்கம் தான் போடணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா தெரியணுங்கிறது இல்லை, நம்ம பெரியோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ, அவர் ப்ரோக்ரஸ் இன் சயின்ஸ் ஆர் மேத்ஸ். நம்ம லாஜிக்கல் மைண்டுங்கிறது எல்லா இடத்துலையும் போட்டு நம்மளை குழப்பி புதுசா ஏதாவது உருவாக்கணும்னு நினைச்சு கேள்வி கேட்டுட்டா ஞானிங்கிற அடிப்படையில வரணுங்கிறது இல்லை. Questioning is always an art, but you should use that suitably. எந்தெந்த இடத்துல கேள்வி கேட்கணுங்கிறது இருக்கு. இப்போ வேஷ்டி இப்படி கட்டிக்கணும்னு சொன்னா இது வேதத்தில் யஜுர்வேதத்தில் எங்கே கூறப்பட்டிருக்கிறது, இப்படிதான் கட்டிக்கணும்னா கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஏதோ பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா, இதுதான் இந்த வழியை விட்டுடணும். அதனால ஆண்டாள் சொல்றா, மேலையார் செய்வனர்கள். என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, வேதத்துல இருக்கா இந்த வேதாந்தத்துல இருக்கான்னு இருக்கும், ஆனா எனக்கு இங்க பெரியோர்கள் கட்டி வச்சிருக்கா. இப்படிதான் மார்கழி நோன்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கா. ஏன் பாகவதம் இருந்த காலத்தை கிருஷ்ணா உனக்கே தெரியாதா? காத்தியாயனி விரதம் பெண்கள் இருக்கலையா? அவளை போய் இந்த கேள்வி கேட்டியா? என்ன இப்படி கேள்வி கேட்பதற்கு மேலையார் செய்வனர்கள். கோச்சிக்காத கிருஷ்ணா, சாதாரணமா கேட்டுட்டேன், வேண்டுவென கேட்டியேன், அதனால நீயா விரும்பி கேட்டியான இதுதான் பதில். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நடுங்க முரல்வன. எப்படி அது வந்து ஆர்ப்பரிக்கும் என்று கேட்டால், பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, இந்த பாஞ்சஜன்யம் இந்த கல் இருக்கணும். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே, எப்படி 4வது பாசுரத்துல சொன்னாலோ வலம்புரி போல் நின்று அறிந்து, அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றா, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. சரி, சங்கத்தை பத்தி 4வது பாசுரத்துல சொன்னா, வேற எந்த பாசுரத்துல சொன்னா? செங்கொடி சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்புறம் செங்கல் பொடிக்கூரை, வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சங்க கொண்டாடினது ஜாஸ்தி ஆண்டாள் தான். அதுக்குன்னு ஒரு தனி ஒரு நாச்சியார் திருமொழியில கற்பூரம் அதனால இந்த இடத்துல பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள், அப்பேற்பட்ட ஆர்ப்பரிக்கக்கூடிய சங்கம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கம். பொய்ப்பாடு உடையன சால பெரும்பறை, பெருத்திருக்கக்கூடிய பறைவாத்தியம். சால பெரும்பறையே அப்பேற்பட்டு ஆர்ப்பரிக்கக்கூடிய பறைவாத்தியம், ஆர்ப்பரிக்கக்கூடிய பாலை ஒத்திருக்கக்கூடிய சங்கம். இது எல்லாம் எங்களுக்கு வேணும். இப்ப பெருமாள் கேட்பாரு இல்லையா, ஏமா சங்கத்துக்கும் ஒரு பறைக்குமா என எழுப்பினேன். இல்லை கிருஷ்ணா, உன்னை அடைவதற்கு தான் எழுந்திருக்கோம், ஆனா உன்னை பாடுவதற்கு எங்களுக்கு இந்த வாத்தியம் எல்லாம் வேணும். பெருமாளை போய் ஸ்துதி பண்ணணும்னா தாளம் கீழம் இதெல்லாம் தாளம் இசை தந்த வள்ளல் அப்படின்னு நம்ம நாதமுனிகளை சொல்றோம் இல்லையா. இன்றளவும் நமக்கு அரையர் சேவையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்படியே பெருமாள் இருக்க மோட்சத்தையே பிரார்த்தனை பண்ண வேணுங்கிறது இல்லை, அவரை பாடுவதற்கு இந்த பாசுரங்கள் இந்த வாத்தியங்கள்ல ஹேத்துவாக இருக்கும். அதனால இந்த இடத்த சொல்ற, பொய்ப்பாடு உடையன சால பெரும்பறை பல்லாண்டு இசைப்பார். ஒன்னும் இந்த வாத்தியங்களை வச்சு ஒன்ன கொண்டாடுறா, இல்லாட்டா தனித்து இருக்க கோஷ்டி உனக்கு பல்லாண்டு பாடிட்டே இருக்கா, போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு இருக்கா. 24வது பாசுரத்துல போற்றி போற்றின்னு சொன்னாலா, அந்த மாதிரி நிறைய பேர் உன்னை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம். கோல விளக்கே, கொடியே, விதானமே, இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள். ஒரு கொடின்னு சொன்னால் கொடி பறந்து விட்டால் அந்த நாடு செழிப்போட இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல கோல விளக்கு
அழகாக இருக்கக்கூடிய விளக்கு பிரகாசம் இருந்திருந்தா எல்லா பக்கமும் வெளிச்சம். கோல விளக்கே, கொடியே, விதானமே, மேல இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் ஆளுநிலையாய். இது அத்தனையும் முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, இதெல்லாம் எனக்கு ஒரு காட்சியாக இருந்தால்தான் மங்களகரமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் இவ்வளவு நீ என்ன கேள்வி கேட்கிற, மார்கழி நோன்பு யார் இருந்தா, வேதத்துல இருக்கா, வேதாங்கத்துல இருக்கா, யாராவது முன்னாடி பண்ணியிருக்காளா, பின்னாடி பண்ணியிருக்காளா, உனக்கு ஏன் இந்த வாத்தியம் வேணும், வாத்தியம் கொடுத்தாதான் உனக்கு மோட்சம் வேணுமே, ஏன் இந்த வாத்தியம், இவ்வளவு கேள்வி கேட்கறியே, உனக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா? அப்ப கிருஷ்ணர் கேட்டார், ஏமா நானே தம்மா துண்டு ஒரு சின்ன பையனா இருக்கேன், நம்ம கிட்ட எல்லாம் தெரியுமான்னு கேட்கிறேன். உன்னை பத்தி தெரியும் கிருஷ்ணா. ஒரு நாளில் ஆலின் இலை துயின்றவன் நீ. ஆலிநிலையாய் ஒரு காலகட்டத்தில் அத்துணை உலகமும் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது, குக்ஷிக்குள்ளே இருந்தது. ஆலின் இலையாய் வட்டபத்திர ஷாயியாக இருந்தாய். ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் ஆதிசங்கருடையது. கராரவிந்தே சிறு குழந்தையாக நீ இருக்கும் போது பாலமுகுந்தனாய் ஆலிநிலை துயின்றாய், வட்டபத்திர ஷாயியாக இருந்தாய். எந்த திவ்யதேசம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்துல ஊர் பெருமாளை கொண்டாடுறா. ஏன்னா எல்லாரும் கொண்டாடி, திருக்கோவலூரை கொண்டாடுறா, பத்ரிநாத்தை கொண்டாடுறா, அயோத்தியா ராமரை கொண்டாடுறா, துவாரகா கிருஷ்ணரை கொண்டாடுறான்னா நம்மூர் சுவாமி ஏம்மா நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேம்மா அப்படின்னா, ஆலிநிலையாய் வட்டபத்திர ஷாயியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, ஆலிநிலையாய் அத்தானா உலகமும் பகவானுக்குள்ள அடங்கியிருக்கு. அத்தனையும் உனக்குள்ள அடங்கி இருக்கும் போது, சர்வஜனாக நீ இருக்கும் போது, கத்வா சாந்தீபனீம் அத சதுஷ்டி ராத்திரிம் அகோபிகி சர்வஜஸ்துவம் சகமுசலினா. சாந்தீபனி ஆசிரமத்துக்கு போய் கிருஷ்ணர் பயின்றதற்கு காரணம் கத்துக்கணுங்கிறது இல்ல. கத்துக்காம போயிட்டா நாளைக்கு இந்த கோஷ்டியில இருக்க குழந்தை எல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா, கிருஷ்ணரே ஸ்கூலுக்கு போலியம்மா, நான் இதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டுருவா. அதனால ஸ்கூலுக்கு போனார். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்று கிடையாது. ஏன்னா சர்வஜன், சர்வ வியாபி. அதுபோல் அத்தனை அவருக்குள்ள அடக்கம். புரியுறதோ? ஆல் இன் ஒன். அது எந்த நாமா சொல்லும்? சர்வ பிரகரணாயுதா. எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவார். நகங்கள் கூட ஆயுதமாகும். அத்தனையும் அவருக்குள்ள இருக்கு. விஸ்வம், விஸ்வம்ங்கிற நாமா அத்தனையும் அவருக்குள்ள இருக்குன்னு சொல்லும். இவர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார். அப்ப விஷ்ணு நாமா சொல்லும். அப்ப அத்தனை இவருக்குள்ள இருக்கு. விஸ்வம், அந்த விஸ்வமா இருக்கக்கூடிய எம்பெருமான் வட்டபத்திரசாயியாக இருக்கார். இதோ எங்க திவ்ய தேசத்துல இருக்கார், ஆலி நிலையாய். அடுத்தது அப்பேற்பட்ட கிருஷ்ணா ஆலி நிலையாய் இருக்கக்கூடிய வட்டபத்திரசாயியே, யசோதையின் இளம் சிங்கமே, எங்கள் தேவகி வளர்த்த சுபுத்திரனே, கீதாச்சாரியனே, யாதவ சிம்மமே, அழகான தாமரையை ஒத்திருக்கக்கூடிய கண்களை படைத்த புண்டரீகாட்சா, ராஜீவாட்சா, அருள் ஏலோர் எம்பாவாய், எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். சாதாரணப்பட்ட நான், அசாதாரண சக்தியோடு இருக்கக்கூடிய நீ, இப்பேற்பட்ட நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஆலி நிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய், எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது. ஞாபகம் வச்சுக்கோ. 2வது பாசுரத்தில் நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னுட்டான். பால் வேண்டாம் நெய் வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்போ 26வது பாசுரத்துல போய் வெயிங் மிஷின்ல போய் நின்று பார்த்தா 5-6 kg குறைஞ்சுடுத்து. ஐயோ அப்பா பயந்துட்டார், ஏன் இப்படி வெயிட் குறையிறது அப்படின்னு. ஆண்டாள் சொன்னா, கவலைப்படாதப்பா, நாளைய தினம் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிவிடலாம் அப்படின்னா. அப்படி என்ன சிறப்பு நாளைய தினத்துக்கு அப்படிங்கிறத நாளைய தினம் பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். This pasuram is a very, very auspicious one, because all the efforts that she has taken in observing this oath, this vow called as Pavai Nombu, and as a result of which she has been singing chaste Tamil bhakti laden verses called as Tirupavai, is going to fructify in this pasuram. In this pasuram, Krishna, realizing that Andal with her earnest devotion has been singing all this long, opens his door and showcases himself Keshadipadam for the first time to Andal.
So as the doors open, Andal is able to see the feast in front of her eyes, who's Lord Krishna. Male, the one who is filled with mercy, the one who is brimming with mercy. Male, Manivanna, the one who is like the dark clouds that is filled with water, akin to you being filled with mercy. Margadi Niraduvan Mevalayar Shivanagal Venduvena Kettiel. I have been observing this oath even before you ask Krishna. Remember, I have not been doing this on my own. I have known from the Shastras that people observe this Vratam during the Dhanur Masam or Margadi Masam. So I have been following their footsteps. So she tells, Melayar Shaivanagal Venduvena Kettiel. So kindly listen to us. Kindly take note of us. We have just been following what our ancestors have done. Melayar Shaivanagal Venduvena Kettiel Nyalathayellam Nadunga Muralvana. This entire earth, with some of the places being with demoniac elements, will tremble when they see you. So when Krishna blew his conch called as Panchajanya, followed by the other conches during the Mahabharata Yuddham, in the first chapter of Bhagavad Gita, the entire earth shook, is what most of our acharyas say. Nyalathayellam nadunga muralvana palanna vannathun panchajanyame. So we see the Panchajanya that you're having is as pristine or as clear as or as sattva as the white color. Palanna vannathun panchajanyame. So we see that Panchajanya. Later in Nachiyar Tirumozhi, she sings an entire Tirumozhi for Panchajanya. Karupuram narumo, Kamalappu narumo, Tiruppavada Shavvaidan Tittirukkumo, Maruppushita Madhavantan Vaichuvayum Nattamum, Viriputtu Ketkindren Sollari Venshange. So she requests the Shankam to pay heed to her prayers. Similarly, she tells Palanna Vannathun Panchajanyame, that talks about the Sattva Gunam. Now Krishna, with you showcasing yourself Keshadipatam, we see that the other auspicious instruments are blowing by themselves. Polvana Shangangal Poipadudayanave Shala Perumparaye. We were asking for the Paraivadyam, the musical instrument. That is also beating itself. Shala Perumparaye. Along with that, we hear people singing praises for you. Pallandu Isaipare. Krishna, remember that the Panchajanyam that I am talking about is just not one of your ayudhams. It is that through which I can express my love. Later Andal tells, Hey Panchajanya, I cannot ask Sudarshana, the chakra. I cannot ask the mace, Kaumodaki. I cannot ask Nandaka, the sword. I cannot ask Sharanga, the bow, as to how great the Lord is. They know that they are very powerful, but I can ask only you. You know why, Hey Shankar? Because there are two important things for any animal on this earth. One is consumption, food. The second one is rest, sleep. Hey Panchajanya, if you want to consume, you get very close to the Lord's adharam, sweet lips, and consume his saliva. That's your food. And where do you rest? In his lotus-like karara vinde, lotus-like palms. So for food you consume his saliva, and for rest you go to his palm. Who can be more fortunate than you? Karupuram narumo, Kamalappu narumo. Unbadu sollil ulagalandan vayamudam kanpadaikullil kadalvannan kaitalatte penpadayar unmel perumpooshal saattugintraar. The women folk are really jealous of you, Hey Panchajanya. Panpala Shayinnai Panchajanyame, what you're doing is not right. Give us also that experience. She tells in Nachiyar Tirumozhi in Virahatapam, the same thing she tries to condense and say, Shala Perumparaye Pallandi Shaipare. Now she tells that there are auspicious things that radiate by themselves. Kola Velakke. She did say Kuttu Velakkeriya. Now she tells Kola Velakke, the lamp gets ignited. Kodiye, we see the beautiful flag flutter high. Vitaname, Ali Nilayai. I have been talking about the greatness of you, Krishna, but you must realize, you know why this greatness has come over to you, Krishna? Because you are that Paramatma or Parabrahman or Bhagavan, where the entire Srishti is within you. Ali Nilayai. So we realize
that the entire creation is within you, all in Ilayai. So, Vishwam Vishnuhu Vashatkaraha, you are the one in whom everything rests. You are the one who resides in everything. Vishwam Vishnuhu. All in Ilayai, Kararavindena Padaravindam, Mukharavinde Viniveshayantam, Vatasya Patrasya Puteshayanam, Balam Mukundam Manasasmarami. Similarly, Hey Krishna, come and bless us. Now that you have come outside, kindly bless us. We are little girls who are aspiring for your grace, your blessings and love. She tells in this 26th Pasuram. மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் ஞானத்தை நடுங்க முரல்வன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஆனந்த வண்ணத்துள் பாஞ்சஜனீயமே ஆனந்த வண்ணத்துள் பாஞ்சஜனீயமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பரையே பல்லாடி செய்பாரே சால பெரும் பரையே பல்லாடி செய்பாரே கோல வீழகே கொடிய விதானமே கோல வீழகே கொடிய விதானமே ஆதி நிறையாய் அருளே ஒளியும் பவாய் 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 Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking
on Narayaniyam என்னும் wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.